ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இதுல மாங்கா 1 2 இருக்கு. மாங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சோலோ லெவலிங், சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி இந்த மாதிரியான மாங்கா வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதை எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே நீங்க மாங்கா பக்கம் வந்துட்டீங்கன்னா வச்சுங்க, அதாவது ஜுஜுட்சு கைசன் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தாங்க இருக்கும். அது கையாலேயே வரைஞ்சிருப்பாங்க. சில டிராயிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகமே தெரியாது. அவங்க அந்த அப்படி சேப்பை மட்டும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு டிராயிங்கை பார்க்கும்போது சில சமயம் உங்களுக்கு போர் அடிக்கலாம். அதுக்காக உங்களுக்காக நான் கலர்ஃபுல்லா மாத்தி எடிட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வரேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் மொத்த ஸ்டோரி நம்ம பார்த்து முடிச்சிடலாம். என்னால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக ஜுஜுட்சு கைசன் மாங்காவை கலர்ஃபுல்லா மாத்தி கொண்டு வந்துட்டே இருப்பேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி வாங்க நாம இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில டான் படத்துல வர அப்பா விட ரொம்ப மோசமான அப்பாவான அந்த ஓஜி ஜெனின்னு மாக்கியையும் மாயும் சாகர நிலைமையில வெட்டிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ்க்கு இறையா தூக்கி வீசிட்டு எனக்கு இந்த ஜெனின் காலம் தான் ரொம்ப முக்கியம், உங்களால தான் என் பேரை கெட்டு போகுது சாவுங்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல வெட்டுப்பட்ட மாக்கி அப்படி படுத்து கிடக்க சுத்தி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்படி வாலி எச்சு விடுறதுக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம மாய் அப்படியே மெதுவா எந்திரிச்சு மாக்கியோட தலையை பிடிச்சா மடியில வச்சுட்டு, மாக்கி இது இப்படிதான் நடக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா அது இவ்வளோ வேகமா நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாக்கிக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க பார்த்தா கட் பண்ணா மாக்கி ஒரு பீச்சில் இருக்கா. பக்கத்துல பார்த்தா மாயி உயிரோட அப்படி உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த வெட்டுக்காயமே இல்லை. அதை பார்த்துட்டு மாக்கி, இது எந்த இடம், இது என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச மாய் சொல்லுவா மாக்கியை பார்த்து, மாக்கி நம்ம 2 பேரும் ட்வின்ஸு, ஆனால் நம்ம 2 பேர் ட்வின்ஸாக இருந்தாலுமே இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸுக்கு நம்ம ஒரே ஒரு ஆள் தான். அதனால நம்ம 2 பேர்னாலையும் நம்மளோட சக்தியை முழுசாக யூஸ் பண்ண முடியாது. நான் சாக போகிறேன் தான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து போகிறேன். நான் மொத்தமாக அந்த கர்ஸ்ட் எனர்ஜியை எடுத்துகிட்டு போகிறேன். நீ இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறி இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொன்று, எல்லாத்தையும் ஒருத்தரையும் விடாத இந்த ஜெனி கிளானு கண்ணில் படுற எல்லாத்தையுமே வெட்டி வீசிரு அப்படின்னு சொல்லிட்டு மாய் வந்து நம்ம மாக்கிட்ட கையில் பார்த்தா ஃபெதர் மாதிரி இன்னும் கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. மாக்கி அதை கேட்டுட்டு, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, வா பேசிக்கலாம், நீ போகாதான்னு சொல்லிட்டு கூப்பிட கட் பண்ணா மாக்கி அப்படியே உயிரோட எந்திரிக்கிறா. பக்கத்தில் பார்த்தா மாய் இறந்து போய் கிடக்குறா. அதை பார்த்துட்டு மாக்கி எந்திரி நீ எவ்வளோ கதறினாலும் அதான் அவள் இறந்து போயிட்டாளே. அப்புறம் தான் இங்கே மாக்கியோட சுய ரூபமே தெரியுது. எல்லா கஷ்டம் அணைச்சி போய் இப்போ நம்ம மாக்கி வேற ஒருத்தியா பறந்துருக்கா. மாக்கி அதென்ன வேற ஒருத்தியான்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு இப்போ ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது என்ன பவர்னு கேட்டிங்கன்னா மாய் அவளோட கர்ஸ்ட் பவர் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துகிட்டு போக இப்போ அவள்கிட்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வெறித்தனமாக இருக்கும். அதென்ன வெறித்தனமா புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஜி ஃபிசிகரோ இந்த பேரை கேட்டா தெரியுதா, அந்த அளவுக்கு வெறித்தனமா மாறிடுவா நம்ம மாக்கி. அப்புறம் மாக்கி இறந்து போன மாயை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க சுத்தி இருக்க அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்லாம் இவங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ அங்க வெளியே கதவை சாத்திட்டு போனா பாத்தீங்களா அந்த ஓஜி ஜெனின்னு, அவன் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று மாதிரி ஃபீல் ஆகும். திரும்பினா அந்த கதவை சும்மா உடஞ்சி அப்படி பறக்கும் பாருங்க. உள்ள ஏதோ ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த ஓஜி ஜெனின்னு, என்னது இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள இருந்து வர்றது நம்ம மாக்கி தாங்க. கூட அப்படியே மாயையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஓஜி ஜெனின்னு, என்னது இது, இந்த ஃபீலிங் எனக்கு இதுக்கு முன்னாடி அவனை பார்க்கும்போது தானே வந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம மாக்கி இப்போ எப்படி டோஜி ஃபிசிகர் வந்தாரோ அதே மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னு இந்த ஓஜி ஜெனியனுக்கு அல்லு இல்லை, ஐயோ இது எப்படி சாத்தியம், இவ எல்லா கர்ஸ்ட் எனர்ஜி கொண்டுட்டா இப்போ பார்க்கறதுக்கு டோஜி ஃபிசிகர் மாதிரி இருக்காளே, இவளை நான் விட மாட்டேன். ஏய் மாக்கி, என்ன தைரியம் இருந்தா நீ திரும்பி என் முன்னாடி வருவ, என் வாளாலேயே உன்னை துண்டா வெட்டி காக்காக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்டலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை எடுப்பான் பாருங்க. இங்க நம்ம மாக்கிய அசால்ட்டா சர்ன்னு ஒரு சிவு தான் இளநிய சிவர மாதிரி ஒரே சிவு அந்த ஓஜி ஜெனியனோட தலையை சீவி அவன் கதையை முடிச்சிருவாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவ்வளோ வேகமாக போய் நம்ம மாக்கி வெட்டிடுவாங்க. அதோட அவன் கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம மாக்கி கண்ணில் படுறவன் எல்லாம் சிக்கி சின்ன பணமாக போறான். நம்ம மாக்கி ருத்ர தாண்டவாட போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நபயோ ஜெனினும் ஜின்சி ஜெனினும் பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ரேண்டான்ற ஒருத்தன் வந்து ஓடி வந்துட்டு, ஐயா என்ன நடந்தது தெரியுமா, மாக்கி ஓஜி ஜெனினை கொன்னுட்டா அப்படின்னு சொல்ல அங்க அபாய மணி சத்தமா ஒழிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஜின்சி ஜெனினுக்கு அது கேட்டோன்னே, என்னது மாக்கி ஓஜியை கொண்டாளா, நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா குக்குரு ஸ்குவாடுன்னு ஒரு ஸ்குவாட் இருக்கும். அங்க யாருக்குமே கர்ஸ்ட் எனர்ஜி இருக்காது. அவங்கெல்லாம் மார்ஷியல் ஆர்ட் கத்துக்கிட்டு சண்டை போறவங்க. அங்க அந்த குக்குரு ஸ்குவாடோட லீடர் இருக்கான் பாருங்க, நோபியாக்கி. இவன் அந்த விஷயத்தை கேட்டுட்டு, என்னதே
மாக்கி ஓஜியை கொண்டாளா என்னால நம்ப முடியாது. அவன் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகும்போது டக்குன்னு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓஜியை கொண்டாளா மாக்கி, காமெடி பண்ணிட்டானுங்க, வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பவே மாட்டான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம மாக்கி வந்து நிற்பாங்க பாருங்க. அங்கே இருக்க அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சுற்றி வளைச்சிருவாங்க நம்ம மாக்கியை. அதுக்கப்புறம் என்ன, கில் பில் படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அங்கே இருக்க எல்லாரோட தலை கை காலு ஒன்றும் இல்லாமல் சும்மா பிரித்து 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 வச்ச மாதிரி வெட்டி வீசிட்டு இருப்பாங்க நம்ம மாக்கி. ஆக்ஷன்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்கும். இது அனிமையில் வரும்போது சும்மா பங்கமாக இருக்கும். அந்த அளவுக்கு போட்டு வெட்டி வீசிட்டு இருப்பாங்க நம்ம மாக்கி. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம மாக்கி சும்மா கெத்தா நிற்க, அதை பார்த்துட்டு அந்த குக்குரு லீடர் இருக்கான் பாருங்க நோபியாக்கி, இது எப்படி சாத்தியம், இவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பங்கு மண்டையன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க. டக்குன்னு உள்ள வந்து அவனோட ஜுட்சு மந்திரத்தை போட பெரிய கை வந்து நம்ம மாக்கி அப்படி உள்ள அமிக்கிட்டு மேலே போகும் பாருங்க. அப்படியே வெளியே வந்தா அந்த பங்கு மண்டையன் நபையா ஜெனின்னு ஜின்சு ஜெனின்னு ராண்டா எல்லாம் நிற்க, பத்தாதிக்கு அந்த குக்குருவோட லீடர் நபியாக்கியும் இருப்பான். அந்த கைக்குள்ள இருக்க நம்ம மாக்கி அந்த கையை உடச்சிக்கிட்டு சும்மா விரித்தனமான வேகத்தில் வெளியே வர, அவங்க கூட சண்டை போடுறதுக்கு அந்த பங்கு மண்டையனும் நபியாக்கியும் போய் சண்டை போடுவானுங்க. அவனுக்கு 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம மாக்கி சும்மா சத்தமே இல்லாமல் சங்கில் சைனை போட்டுருவாங்க. அவங்க அசால்ட்டா கொள்ள, அதை பார்த்துட்டு முழிப்பான் அந்த பங்கு மண்டையெல்லாம், எப்படி இவன் எப்படிரா இந்த அளவுக்கு போறானா அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ இங்க இருக்கான் பாருங்க அந்த ராண்டா, டக்குன்னு என்ன பண்ணுவான், அவனோட ஜுட்சு மந்திரத்தை போட்டு நம்ம மாக்கி அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலான்னு அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பான் பாருங்க. இந்த பக்கம் அதே நேரத்தில் அந்த ஜின்சு ஜெனின்னு நம்ம மாக்கி அட்டாக் பண்ணலான்னு வெறித்தனமா ஓடிட்டு இருப்பான். இங்க அவன் கஷ்டப்பட்டு நம்ம மாக்கியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க, நம்ம மாக்கி அப்படி சிரிச்சுக்கிட்டு அவனோட ஜுட்சு மந்திரத்தை அப்படியே அடிச்சு நொறுக்குவாங்க பாருங்க. அவன் கண்ணுல இருந்து அப்படி ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவன் கத்துவான், ஜின்சி அவளை விட்டுறாதீங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் பேரு டோஜி பிசிக்கிறோ, அப்படி ஒரு பீஸ்ட நம்மளால கடைசி வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாம போயிருச்சு, அதே மாதிரிதான் இவளும் இருக்கா, இவளை விட்டுறாதீங்க, இவளை விட்டா நம்மளா செத்தோ அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. இங்க இருக்கான் பாருங்க அந்த ஜின்சி ஜெனின் வேகமா ஓடி போய் சும்மா பஞ்ச் விடுவான் பாருங்க, மல்டிபிள் பஞ்சு செம்ம குத்துட்டு இருப்பான். அந்த குத்துல அந்த இடமே சும்மா பிரளயமா மாறிடும். அடிச்ச இடத்துல அங்கெல்லாம் பள்ளமா மாற, அவ்வளவுதான் நம்ம மாக்கி கதை முடிஞ்சிருச்சு. மாக்கிய அந்த ஜின்சி ஜெனின் கொன்னுட்டான். அந்த புழுதிக்குள்ள இருந்து மாக்கியோட தலையை வெட்டி அப்படி எடுத்துட்டு வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ராண்டா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நல்ல வேலை நம்ம எல்லாம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுவான் பாருங்க. பார்த்தா உள்ள இருந்து வருது ஜின்சு ஜெனின் இல்லைங்க, நம்ம மாக்கி தான். கையில இருக்க தலை அந்த ஜின்சு ஜெனினோட தலை. அவனை போட்டு தள்ளிட்டு வெறி கொண்டு வந்துட்டு இருப்பா பாருங்க. சும்மா வெறித்தனமா மாசா இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த நவையா ஜெனின்னு நக்கலா சிரிச்சுட்டு, என்ன மாக்கி உனக்கு இதயம்னு ஒண்ணு இல்லை போல, எப்படி இந்த மாதிரி மாறின அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம மாக்கி, என்னோட இதயமா, என்னோட இதயத்தை என்னோட மாய் எப்போவோ எடுத்துட்டு போயிட்டா, இப்போ முன்னாடி நிற்கிறது இதயமே இல்லாத மாக்கி தான் அப்படின்னு சொல்ல, அடுத்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஃபைட் ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வருது. அந்த ஃபிளாஷ்பேக்கில் அந்த நவோயா ஜெனின்னு சின்ன பையனா இருக்கான். அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருவான், இந்த கிளானில் எவனோ ஒரு முட்டி செத்த முட்டா பையன் இருக்கானுமே, அவனுக்கு கிறிஸ்டியானிச்சு இல்லையாமே, நான் அவனை பார்க்க போறேன், வெத்து வேட்டவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே யார் நிற்கிறானா, நம்ம டோஜி பிசிக்கிறோ தாங்க நிற்கிறான். அவன் நிற்கிறத பார்த்துட்டு இந்த நவோயா ஜெனின்னு அரண்டு போயிடுவான். யாராவே அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிருப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மாக்கிக்கும் அந்த நவையா ஜெனினுக்கு சண்டை ஆரம்பிக்குது பாருங்க. அந்த நவையா ஜெனின் அவனோட மல்டிபிள் பஞ்சு செம்ம ஸ்பீடா போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அப்படி ஒரு கடத்துல நம்ம மாக்கியோட கையை பிடிச்சி வயிற்றுலேயே ஓங்கி மிதிப்பான் பாருங்க. அப்படியே மிதிச்சு கொண்டு போய்கிட்டே இருப்பான் பாருங்க தூரமா. அங்க போய் இங்கிட்டு மிதிப்பான், இங்கிருந்து அங்கிட்டு மிதிப்பான். அப்படி ஏர்ல இருந்து தரையில ஓங்கி ஒரு மிதிக்க நம்ம மாக்கி அப்படி தரையில வந்து பொந்துன்னு விழுவாங்க பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மாக்கி 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த நவையா ஜெனினுக்கு என்ன எண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது, இவ்வளோ நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவையா ஜெனின்னு மாக்கி காலை பிடிச்சி இங்கிட்டு அங்கிட்டு அடிப்பான் பாருங்க. பத்தாவதுக்கு மிரர் டெக்னிக் பவர்லாம் யூஸ் பண்ணி அடி வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். ஒரு இடத்துல நம்ம மாக்கி அதெல்லாம் டாச் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. அவனும் விரட்டி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மாக்கி திரும்பி நின்று அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா, அவன் நேராக வந்தவன் டக்குன்னு சுற்றி போய் நம்ம மாக்கி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம மாக்கி திரும்பிட்டு தவடாலேயே ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்துன குத்துல அவன் மூஞ்சி நஞ்சு போய் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அங்க மாக்கியோட அம்மா, இல்ல நீ வராத, என்கிட்ட வராத, தள்ளி போ, ஏன் என்கிட்ட வர, போயிரு சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதறிட்டு இருக்க. இங்க நம்ம மாக்கி அப்படி கூலா கிட்ட நடந்து வந்துட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா அந்த நவையா ஜெனின் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் சாகல. அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு, அவ இன்னும் என்ன கொல்லல, அவ என்ன கொல்லாம விட்டுட்டு போயிட்டா அந்த பி அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு, நான்
அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தவழ்ந்துக்கிட்டே வருவான். அப்படி அவன் தவழ்ந்துக்கிட்டே வரும்போது பின்னாடி பார்த்தா இங்க மாக்கியோட அம்மா கழுத்து வெட்டி கழுத்துல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். அவங்க கழுத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கும் போதே அவங்க கையை பார்த்தா கத்தி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் அந்த நவோயா அதை பார்த்துட்டு இல்ல நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அவனால ஒண்ணுமே முடியாது. என்ன ஆகும், டக்குன்னு மாக்கியோட அம்மா நவோயா ஜனனி மேல பொந்துனுல அந்த கத்தியை வச்சு அவன் முதுகுலே ஓங்கி ஒரு குத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான், 2 பேரோட கதையும் முடிஞ்சுது. அப்படியே மாக்கியோட அம்மா மனசுல யோசிச்சுட்டே சாவாங்க. எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இறந்து போயிடுவாங்க. இங்க நம்ம மாக்கி ஒத்தால இருந்து அங்க இருக்க ஜெனி கிளான் மொத்தத்தையும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட்டு தொடச்சு விட்டு வந்துருவாங்க. அப்படியே மாயை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்க அங்க மோமோ வந்து நிக்கிறத பார்த்துட்டு நம்ம மாக்கி மாயை அவங்க கிட்ட ஒப்படைக்க மோமோ அழுதுகிட்டே இருப்பா மாய் இறந்ததை பார்த்துட்டு. அப்புறமா நம்ம மாக்கி தனியா அங்கிருந்து நடந்து போக இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நம்ம டோஜி பிசிகரவை ரொம்பவே மிஸ் பண்ணிருப்போம். அந்த குறையை தீக்கிறதுக்கு நம்ம மாக்கி டோஜி பிசிகர மாதிரியே செம்ம பவர்ஃபுல்லா திரும்ப வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவம் பண்ண போறாங்க நம்ம மாக்கி. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து ஜுஜுட்சு கைசனை கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.